கண்ணை ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இப்போ ஷோகம். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் குவாலிட்டி மட்டும் ரெமினி பில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாம் ஐட்மோஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 1:1 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பேக்கேஜஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூப்பர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் இமேஜ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஷூட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு 1:1 கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் ஷோ போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபஸ்ட் கீழே வந்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து பண்ணாக்கா பேக்ரவுண்ட் இப்போ காட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து வீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மாட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு சாங்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதுக்கு நாம் இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடெஃபிட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் அடெஃபிட்டில் போயிட்டு ப்ரெல்ல கிளாஸ் சிம்பிள் ஒரு ஃபிட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்டு பிளர்னுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 1.300 சம்திங் கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, பேக்ரவுண்டு முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த சிடி ஒரு லுக்கு, ஸோ அதுக்கு இப்போ கால் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிடின்னு இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டரை கொட்டு ஸ்டாண்ட் கிளிக் போயிட்டு நம்ம 1:1 கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷாக கொட்டா ஜஸ்ட் இந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷோ ஆகும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களோட பிக்கு சரி அழகலாக்க இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோவானி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்துமே இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க அந்த நீங்கள் பொருளை பார்த்துருவீங்க, ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இப்போ நான் பண்ண இந்த 2 குரூப்புமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸாக இருக்கா, அதையும் கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க குரூப் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மேலே மூவ் பண்ணாக்க நம்மளுடைய சேனல் நேம் போய்ட்டு ஒரு இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 3 எஃபெக்ட்டு தவிர மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ண ஃப்ளிப் லேயர் பாருங்கள். ஸோ அதில் இருந்து ஸோ இப்போ இந்த ஃப்ளிப் லேயர் நெக்ஸ்ட்டு இதையும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்க லைட்டாக ஒரு கலர் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வேணால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வேணால் அதனால் நான் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு எஃபெக்ட்டுக்கு ஆட் பண்ணிடலாமா. ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபை பண்ணி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு
இங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீஃபேம் போயிட்டு இது வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கம்மி சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தாலுமா? ஸோ அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ண டாப் பிக் பாட்டம் பிக்னு 2 குரூப் இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த டாப் குரூப்பை நம்ம கீழ் போயிட்டு இட குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மிரர் ஆன் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே மோட்சல் போயிட்டு உங்களுக்கு பிக் கரெக்டாக சரி அடையலாக்கா ஜஸ்ட்டு மோட்சல் போயிட்டு நீங்கள் அசைன் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியாக கொடுத்து அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே இன்னொரு பாட்டம் பிக்னு ஒரு குரூப் இருந்துச்சா அந்த குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் டைம் நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு அப்படியே நம்ம பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த குரூப்பில் இந்த பிக் ஆட் ஆயிரும். நீங்கள் லாஸ்ட்டு மூவ் பண்ணால் இது வந்து பண்ணாக்கா பாதிலே கட்டே இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க யாராவது வந்து பண்ண ஃபீஸ் வரும். இதே சேம் மெத்தட் மேல்கிறதுக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை பார்த்துருங்க. அந்த சென்டரில் அந்த ஃப்ரேம் வருது பாருங்கள். அது வந்து பண்ண சைடாக உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள், ஒரு கிரே கலர் மாதிரி. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் 3D இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபிஃப்த் லேயர்னு ஒரு லேயர் பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணுறீங்களா? ஸோ கீழே ஆக்சஸ் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு 90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேமிலி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 கிட்ட வந்து பண்ண போய்க்குங்க. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண 0 கிட்டும் இந்த செகண்ட் ஃபேம் மட்டும் வந்து பண்ணாக்க -30 டிகிரியில் வச்சுக்கோங்க, -30. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மேலே மூவ் பண்ணாக்கா மியூசிக்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளிப் லேயர் இருக்கா அதை மட்டும் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த செகண்ட் புக் மார்க்கும் வந்துக்குங்க. ஸோ இது வந்து பண்ணாக்க லைட்டோட வேலையை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு -7 இல்லைனாக்கா ஒரு -10க்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த சைட்லேருந்து பார்த்தா எந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆங்கிளில் தெரியுன்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ண ஒரு -7.5 இல்லை 7 கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தாக்க இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.